பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். முருகர் மாநாடு இது பாஜகவுக்கு ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும். பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிலாம் கருதி தான் இது ரொம்ப விமர்சையாக சிறப்பாக நடத்தணும்னு திட்டத்தோடு நடத்துனாங்க. ஆனால் ஒரு சின்ன ஏவி ப்ரெசன்டேஷன், ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். 2 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த காட்சினால பெரிய கலைபுரம் திமுக ஏற்படுத்திட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கூட்டணி ஏண்டா வச்சோன்ற ரேஞ்சுக்கு அதிமுகவை தள்ளிவிட்டதா திமுகவுக்கு ஆரம்பம் முதல்ல இது எப்படி அணுகணுன்ற ஒரு வேகம் இருக்குல்ல, டெய்லி தான் பிரச்சனை. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சமூக விரோத கட்சி பாஜக, அந்த கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்து விட்டது. இல்லை, இதெல்லாம் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்தாலும் அண்ணாமலை இடையில பாஜக ஆட்சி தான் 2026 சொன்ன உடனே தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள விட மாட்டோம் அப்படின்றதும் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு டோனை எடுத்தார். அதாவது அதிமுகவை இங்கே வெற்றி பெற்று வந்தால் கூட ஆளப்போகுது பாஜக அப்படின்ற அந்த ஒரு பிரச்சார யுக்தியை கையில் எடுத்து விட்டார்களா? அந்த வார்த்தை தான் திமுக முதலமைச்சர் சொன்ன வார்த்தை ஒன்று. அமித்ஷா வந்துட்டு போன பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆளுவதற்கு நாங்கள் விட மாட்டோம்னு. என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்கு அண்ணாமலைக்கு மனசு இல்லை. அடுத்து நடக்கப் போவது பாஜக ஆட்சி தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் 2 பேர், வெறும் திமுக ஆரம்பம் முதலே இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும், இந்த கூட்டணி ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த கூட்டணியை வைத்து அரசியல் செய்யணுன்ற ஒரு எண்ணம். ஆனால் திமுக விட அண்ணாமலைக்கு தான் பாஜக அதிமுக கூட்டணி உடைக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, நோக்கம் எல்லாம் அவருக்கு தான். இல்லை, ஏதோ வைத்து அமித்ஷா வரும்போது துண்டை சுழற்றினது, இல்லை இந்து முன்னணி இந்த முருகர் மாநாட்டு கூட்டத்திலையும் துண்டை சுழற்றியது, இதை வைத்து சொல்கிறீர்களா? இல்லை இதில் என்ன அண்ணாமலை, ஏன்னா பாஜக ஆட்சி அமையும்ன்றது பேசுனதுக்கு அப்புறம் சர்ச்சையை ஏதாவது அண்ணாமலை உதித்துட்டாரா? இப்போது முருகர் மாநாட்டில் அதிமுக பங்கேற்க போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, அவர் வரல. ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற கலந்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு. சரி, என்ன இன்னைக்கு அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி அந்த மாநாட்டில் ஒரு ஆடியோ வீடியோ ஒரு தொகுப்பு போடப்படுகிறது. அதில் நாத்திக மேகங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்த போது தமிழ்நாட்டை காப்பாற்றியது இந்து முன்னணி அப்படின்ற ஒரு வாசகம். அப்போ அதில் கார்ட்டூன் போடுறது பெரியார், அண்ணாவை, பெரியார் பிள்ளையார் சிலையை உடைக்கிற, இவ்வளோதான் விஷயம். அண்ணாவை அவமானப்படுத்திய அந்த மாநாட்டில் இவர்கள் எப்படி பங்கேற்கலாம்னு திமுக குரல் எழுப்புகிறது. 2வது, திராவிடத்தை ஒழிப்போம், வேலேந்தி வா அப்படின்னு போஸ்ட் அடிக்கிறாங்களே, அப்போ திராவிடம் என்ற பெயரை தாங்கியிருக்கிற அதிமுக இது தெரியாதா? ஸோ எல்லாம் இதை விட முக்கியமான விஷயம், அதிமுகவில் ஆர்பி உதயகுமார், அதுக்கு முன்பாக ராஜேந்திர பாலாஜி, அப்புறம் ஐடி விங், திரும்ப இன்றைக்கி ஆர்பி உதயகுமார், இன்றைக்கி ஒரு விளக்கம். அப்போது இத்தனை முறை விளக்கம் கொடுக்க வேண்டிய அதிமுகவுக்கு என்ன தர்ம சங்கடம்? அதிமுகவுடைய தலைமை ஒட்டுமொத்தமாக தர்ம சங்கடத்தில் மூழ்கி இருக்கிறது, வெளியே தெரிஞ்சு போச்சு. அப்போது இதுக்கு என்ன பண்ணிடணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்குன்னா, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணியை தேர்தல் நேரத்தில் வச்சுக்கலான்னு சொன்னதை அமித்ஷா கேட்டிருந்தாருன்னா இந்த அளவு சர்ச்சை வந்திருக்காது. நியாயமான விஷயம். இவ்வளோ ஓடி போய் இதுவரை கூட்டணி வைத்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் அண்ணாவை அவமானப்படுத்தினால், எங்கள் கட்சி தலைவி ஜெயலலிதாவை அவமானப்படுத்தினால் எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன முடிவெடுப்பார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இதுக்கு ஆர்பி உதயகுமார் எனக்கு புது விளக்கம் சொல்கிறார். கூட்டணி உடைத்து விட்டு வந்தார். பார்லிமெண்ட்டில் அண்ணாமலை பேசியதற்காக ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் பற்றி பேசிய அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக கூட்டணி விட்டு வெளியேறி வந்தார் இன்றைக்கி சொல்கிறாரு. சரி, அப்போது என்ன பண்ணிடணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். அண்ணாவையும், எங்கள் கட்சியின் பெயரை அண்ணாவை தாங்கியிருக்கிறது, எங்களுடைய வழிகாட்டு தலைவர் பெரியார், எங்களுடைய கட்சியின் பேரில் திராவிடம் இருக்கிறது, இதையெல்லாம் அவமதிக்கிற வகையில் அவதூறாக வீடியோ வெளியிட்டது கண்டனம். இங்கே கூட்டணி உடைக்கிற வேளையில் சில சில்லுண்டித்தனமான விஷம கிருமிகள் இப்படிப்பட்ட செய்திகளை பரப்போது வீடியோக்கள் எடுத்து தவறுன்னு ஒரு அறிக்கை எடப்பாடி விட்டுருக்கணும். எதுக்கு நீங்கள் ஐடி விங்கு, ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார் முன்னாடி தள்ளி விடுறீங்க? ஏன் இந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி இல்லையா?
இந்து முன்னணி மாநாட்டில் இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கெல்லாம் இவங்க பதில் சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு கிரேடை மெயின்டைன் பண்ணுறாரா? கிடையாது. இப்போது ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் இப்படி யாருன்னா சொன்னால் அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் இந்து முன்னணிக்கு எதிரி, இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, எடப்பாடிக்கு எதிராக யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. முதலமைச்சர் தோற்கடிப்பதற்கு அந்த இருக்கிற தொகுதியில் போய் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சால் தெரிஞ்சிடும், மாட்டிப்பாங்க. ஆனால் அந்த வேலையை எடப்பாடி செய்திருக்கணும். நம்மளே முன்னின்று இந்த அறிக்கை விட்டுருக்கணும். கண்டித்து அறிக்கை விட்டிருந்தார் என்றால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. திமுக கையில் எடுத்திருக்காது. கூட்டணி வைத்ததிலிருந்து இன்று வரை கூட்டணி வச்சுட்டாங்க, அடமானம் வச்சுட்டாங்கன்னு யார் பரப்புகிறாங்க? திமுக. அதற்கு ஏற்றது போல் அண்ணாமலை பாஜக ஆட்சி. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குறேன். அந்த முருகர் மாநாட்டில் என்ன வீடியோ போட போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க, என்ன தீர்மானம் போட போகிறீங்கன்னு அதிமுக தரப்புலேருந்து கேட்டுருக்கணுமா இல்லையா? கூட்டணி வச்சுருக்குறோம், மேடையில் உட்காந்துருக்குறோம், பாஜக தலைவர் நயினார் கூப்பிட்டு இது பாருங்கள், திமுக காத்து கிடக்கிறது, ஒரு சின்ன தப்புனாலும் எல்லாரும் சிக்கிடுவோம், கூட்டணி உடஞ்சி போயிடும், இங்கே நாங்கள் உக்காந்துருக்குறோம், பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ அவதூறாக பேசுவதோ அல்லது ஆடியோ வீடியோ வெளியிடுவதோ சரியாக இருக்காது, பார்த்துங்கன்னு ஏன் சொல்லலை? இன்றைக்கி உட்காந்து நீங்கள் செப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கீங்களே, அசிங்கமாக இருக்க. அப்போது அண்ணா பெயரை வைத்துக்கொண்டு, திராவிடத்தை பெயரை வைத்துக்கொண்டு இல்லை கூட்டணி என்பது 2 பேருக்குமான பொறுப்பானது. அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதோ அதே எண்ணம் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் அந்த ஒரு பலத்தை நம்ம நிரூபிக்க வேண்டும், பலத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டாங்கன்னு நம்பி போயிருக்கலாம். ஒரு வேலை நம்பி போயிருக்கலாம். ஆனால் நயினார் கூட தெரியாமல் இருக்கலாம். மேடையில் உட்காந்து அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? அது இந்த கூட்டணியை உடைக்கிற முதல் பணியை திமுகவிட முனைப்பாக செயல்படுவோர் யார்? அண்ணாமலை. அதெல்லாம் சொல்ல வரேன். நீங்கள் இந்து முன்னணி மாநாட்டில் கந்தஞ்சியோ ஏதோ சொல்கிறார் அவர், அந்த ஆடியோ வீடியோ வெளியிடும்போது, இங்கு நான் ஒரு பெயரை சொல்ல போகிறேன், அவர் யார் என்று சொல்ல தேவையில்லை, பெயரை சொல்வதற்கு முன்பே கரகோஷம் விண்ணை தட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணாமலைக்கு அவ்வளோ முன்னுரிமை வழங்குகிற அந்த நபர் தான், அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற அந்த நபர் தான் இந்த ஆடியோ வீடியோ போடுங்கிறார். அப்போ அண்ணாமலைக்கு இந்த ஆடியோ வீடியோ பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். நினைச்சிருந்தா அந்த ஆடியோ வீடியோ தவிர்த்துக்கல. இந்த ஆடியோ வீடியோவில் என்ன பறைசாற்றி கொள்ளணுன்றதுக்காக அவங்க போட்டாங்கன்றதுக்கு ஒன்றும் அம்சம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது அண்ணா படத்தை காட்டுறாங்க, பெரியார் படத்தை காட்டுறாங்க, அவ்வளோதான். நாத்திக மேகங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்த போது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள், கடுமையான வார்த்தைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை யாரெல்லாம் தூண்டி விட்டுருக்க பாருங்க. எல்முருகனுக்கு மேடையில் இடமில்லைன்னு நம்ம பேசணும், ஒரு வீடியோ போட்டோம். இன்றைக்கி ஒரு கூடுதல் தகவல், அதை பார்த்து ஒரு நண்பர் பேசுகிறாரு, சார் எல்முருகனுக்கு போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டீங்களே, எல்முருகனாவது மத்திய இணையமைச்சர், அவருக்கு இருக்கலன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க, பரவாயில்ல. கேபி ராமலிங்கம் எனக்கு மேடையில் இடம்னா வெளியே போய் பேட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு தகராறு பண்ணிவிட்டு அந்த முருகர் மாநாட்டு மேடையில் இடம் பிடித்தவர் கேபி ராமலிங்கம். கேபி ராமலிங்கம் யாரோட ஆள்? அண்ணாமலையோட ஆதரவாளருங்கிறார். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு கேபி ராமலிங்கம் எனக்கு மேடையில் இடம் கொடுக்கலன்னா நம்ம போய் பேசிடுவோன்ற அளவுக்கு டெல்லியோட ஏதாவது நெருங்கிய தொடர்பு உள்ளாலா? அதெல்லாம் இல்லை. நயினா நாயகர் இப்போ டெல்லி போயிருக்கார். ஒரு தமிழ்நாடு பட்டியல் நாளை வரப்போகிறது. 25 ஜூன் மாதம் அந்த மாநில பட்டியல், தலைவர் நயினார், அதன் பிறகு இருக்கிற பொதுச் செயலாளர், மாநில நிர்வாகிகள் பட்டியல், துணைத் தலைவர்கள் பட்டியல் எல்லாமே வரப்போகுது. இதுக்காக டெல்லி போயிருக்கார். இன்றைக்கி போயிருக்கார், நாளைக்கு பட்டியல் வரப்போகிறது. இல்லை டெல்லியில் போய் தான் வழக்கமாக பட்டியல் வெளியிடுவாங்களா? அது யூஸ்வலாக இங்கிருந்து ரிலீஸ் ஆயிரும். ஏதோ ஒரு நெருக்கடி நயினாருக்கு இருக்கிறது. வழக்கமாக டெல்லியிலிருந்து அனுப்பப்படுகிற பட்டியலை இங்கே வெளியிட்டுருவாங்க, ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, எச் ராஜா ஒரு 15-20 பேர் கொண்ட பட்டியலை கொடுத்துருக்கிறார். பொன்னார், தமிழிசை, இது இல்லாமல் அண்ணாமலை தனியாக பிஎல் சந்தோஷ் மூலமாக கொடுத்துருக்கார். ஏன்னா அண்ணாமலைக்கு பதவி இருக்காது, அவர் தேசிய செயலாளர் பதவியை எதிர்பார்க்கிறார். வேறு சில முக்கியமான பதவிகளுக்கும் அவர் லைன் போட்டு வச்சுருக்கார். இதில் என்னென்னா, இவ்வளோ பெரிய பட்டியல் எடுத்துக்கொண்டு போய் இதில் எப்படி ஒப்புதல் வாங்கி ரிலீஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. நயினார் ஓடி போயிட்டார் டெல்லிக்கு. யாருக்கெல்லாம் பதவி கிடைக்க போகிறது, யாருக்கு கிடைக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நெருக்கடியில் கேபி ராமலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மாநில பதவி, இப்போ நான் ஒரு அணியில் இருக்கேன், அணி பதவியிலிருந்து எனக்கு மாநிலத்தில் முக்கியமான பொறுப்பு கிடைக்கணும், இல்லைன்னா நான் சென்னையில் பேட்டி கொடுப்பேன், கட்சிக்கு எதிராக செயல்படுவேன் இருக்கார். அவர் நயினார் மிரட்டுறார்.
இதெல்லாம் யாருடைய தூண்டுதல்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போது அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தபோது ஒரு குற்ற வழக்கில் சிக்கிய மிளகாய் பொடி வெங்கடேசன் என்ற ஒரு செம்மர கடத்தல் நபரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி ரிசீவ் பண்ண வச்சாங்க ஏர்போர்ட்டில். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவரை கட்சி விட்டு நீக்கி அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அவரை ஜெயிலில் போட்டாங்க. அந்த நபரை வந்து பாஸ் வாங்கி அங்கே நிறுத்தியது யாருன்னா பாஜக மாநில துணைத் தலைவர் வினோத் செல்வம், துறைமுக தொகுதி வேட்பாளராக இருந்தவர். அவர் வந்து மாநில பொதுச்செயலாளர் வர வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு டெல்லியில் நல்லா லாபி பண்ணிட்டார். அவருக்கு நல்ல நெட்வொர்க் உண்டு டெல்லியில். அண்ணாமலை அணியில் இருந்து அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியே வந்து தனக்கென ஒரு நெட்வொர்க்கை வைத்துக்கொண்டு டெல்லியில் நல்லா இருந்தவர் வினோத் பி செல்வம். ஆனால் இந்த மிளகாய் பொடி வெங்கடேசன் விவகாரத்தில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர். அவர் ரிசீவ் பண்ணுற இடத்துல போய் இவர் பாஸ் வாங்கி கொடுக்க வச்சு நிற்க வச்சது வினோத் பி செல்வம். அது போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காத தெரில. இப்படி ஒவ்வொருவருக்கு எதிராகவும் ஒரு புகார், அப்புறம் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவி வேண்டும் என்று நெருக்கடி. அதனால தான் நயினார் டெல்லி போயிட்டார். தமிழ்நாடு பாஜக திக்குன்னு தான் இருக்குது. யாருக்கு பதவி கிடைக்கும் யாருக்கு பதவி கிடைக்கலன்னு தெரியல. அந்த நிலைமைக்கு நயினார் தள்ளப்பட்டிருக்கிறார். முருகர் மாநாட்டிலையும் இந்த தமிழ்நாடு பாஜக திக்குன்னு இருக்குதா, நயினார் திக்குன்னு இருக்காரா? தமிழ்நாடு பாஜக திக்குன்னு இருக்கு, அதுக்கு மேலே திக்குன்னு நயினார் இருக்கார். இப்போது இந்த முருகர் மாநாட்டிலேயே ஒரு சில விஷயங்கள் அவருக்கு முன்னெடுத்துருக்கணும், கவனமாக இருந்திருக்கணும். அதாவது வந்து விபூதி வச்சுக்கல்னாவே தமிழன் இல்லை, இப்படிலாம் மேநாட்டில் பேசலாமா? பேசினா எவ்வளோ சிக்கல். அப்போது நீங்கள் தமிழாக இருப்ப எல்லாருமே விபூதி வச்சுக்கணுமா? இப்போ வந்து தமிழாக இருந்து கொண்டு வைணவத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, பெருமாளை கும்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க விபூதி வச்சுப்பாங்களா? அவங்க நாமம் போட்டால் அவங்க ஓட்டு வேண்டாமா அவங்களுக்கு? இல்லை, அவங்க தமிழர் இல்லைன்னு சொல்லிட முடியும். தமிழர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான். விஜயகாந்த் வந்து தெலுங்கர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஃபேமஸ் டைலாக், தமிழ்நாட்டில் நான் தமிழன் இல்லை என்றால் வேறு எவனுமே தமிழ் இல்லைன்ட்டார். அந்த கோபம் இருக்குல்ல, பிறந்து வளர்ந்து அது மதுரையில் வளர்ந்தவருக்கு நீங்கள் தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம், அவர் பச்சை தமிழர்னு அவர் தன்னை ஒரு பெரிய பறைசாற்றி கொள்கிற நேரத்தில் அவர் தெலுங்கு சொன்னபோது வந்த வார்த்தை அது. இதை விட முக்கியமான விஷயம், இப்போது நயினா நாகேந்திரனுக்கே இன்னொரு திக்கு இருக்குன்னா, புதுசாக ஒரு அணி அமைச்சிருக்கார். அந்த அணியில் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் மோடியினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விளக்குவதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார். அந்த குழுக்கு பெயர் செங்கோல் ஆட்சியின் விழிப்புணர்வு குழு. நகரமாக செல்றதுக்கான விஷயமா இது? இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு குழு அமைத்து மோடியினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விளக்குவதற்கு ஒரு குழு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழுவோட ஒருங்கிணைப்பாளர் ராகுல் ராஜா, அப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே நீலமுரளி யாதவ், அப்புறம் கே கோபால்சாமி எக்ஸ்எம்எல்ஏ ராஜபாளையத்தில் அதிமுக இருந்தவர் 2011 to 2016, இப்போது பாஜகவில் சேர்ந்துருக்கார். அவர் எஸ்பி அன்பரசன், கே வசந்தராஜன், ஹரி ராதாகிருஷ்ணன். இந்த ஹரி ராதாகிருஷ்ணன் வந்து கவர்னர் ராதாகிருஷ்ணனோட சன்னுங்கிறாங்க. அப்புறம் கே செல்வதுரை, அடுத்து NC நயினார் பாலாஜி, நயினார் நாகேந்திரனுடைய மகன். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு, இது பேர் செங்கோல் ஆட்சியின் விழிப்புணர்வு குழு. இதில் என்னென்னா, இந்த ராகுல் ராஜா இவர் வந்து கோயம்புத்தூர் இந்த RSS மாநாட்டுக்குடைய ஆர்கனைசிங் இன்சார்ஜாக இருந்தவர். அடுத்து எஸ்பி அன்பரசன் யாருன்னு தெரியல. கே வசந்தராஜன் கோயம்புத்தூர் பாஜகவுடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்திருக்கார். நீலமுரளி யாதவ் இவர் யாருன்னா பிஜேபியுடைய தேசிய கவுன்சிலுடைய மெம்பர். கே செல்வதுரை திருச்சி பிஜேபி மாவட்ட பொருளாளர். கோபால்சாமி ராஜபாளையம் எக்ஸ்எம்எல்ஏ. இந்த மாதிரி அணி அமைத்து கொண்டு இப்போது பிரச்சார மண்டலத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க. புது புது குழுக்கள் அமைத்து கொண்டு அடுத்து வந்து முருகன் மாநாட்டுக்கு அப்புறம் பெருமாள் மாநாடுங்கிறாங்க, அப்புறம் சிவன் மாநாடுங்கிறாங்க. எல்லாம் ரைட்டு. ஒரே கேள்வி இருக்குது, மாரியம்மன் மாநாடு நடத்துவீங்களா? கருப்பசாமி மாநாடு நடத்துவீங்களா? அது பாஜகவுக்கு உகந்ததாக இருக்குமா? ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆடு கோழியெல்லாம் பலியிடுற நிகழ்வு நடக்கும். மாரியம்மனுக்கோ கருப்பு சாமிக்கோ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இந்த சாமியை வைத்துக்கொண்டு கடவுளை வைத்துக்கொண்டு மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தி விடலாம். நீங்கள் கேட்டிங்களே, பாஜகவுக்கு எழுச்சி வந்துடுமான்னு கேட்டீங்க. முதல் கொஸ்டின் நான் கேட்குறேன், வேல் யாத்திரையை நடத்தியவர் யார்? எல்முருகன். அவர் வந்து தாராபுரத்தில் ஜெயிச்சிட்டாரா? இல்லை நீலகிரி MP தொகுதியில் ஜெயிச்சிட்டாரா? அங்கே இருக்கிற இந்துக்கள்லாம் வந்து முருகனுக்கு ஏன் ஓட்டு போடல?
நீங்கள் வேல் யாத்திரை நடத்தியவர், முருகனை கொண்டாடியவர். தமிழ்நாட்டில் முருகனுக்கு தான் அதிக ஒரு செல்வாக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல. முருகக் கடவுள் வந்து தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அப்போது அவர் பெயரை சொல்லி மாநாடு நடத்தி வேல் யாத்திரை நடத்திய முருகன் என்னானார்? அதாவது இந்த கடவுளை வைத்துக்கொண்டு நீங்கள் திரும்ப செங்கோல் வைத்துக்கொண்டு போய் மடமாக ஒவ்வொரு மடத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஆதீன கர்த்தாக்களை வைத்து மேடையில் வைத்து சொன்னாலும் ஓட்டு போடுகிற பேட்டர்னே வேறு. அந்த பேட்டர்ன் என்பது இந்த கடவுள் பெயரால் விழுகிற விஷயமே இல்லை. ஒன்று கட்சி, அடுத்து பணம், ஒரு ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு நிலை, இப்படித்தான் ஓட்டு விழுமே தவிர கடவுள் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் என்று தமிழ்நாட்டில் நினைப்பது ரொம்ப கஷ்டம். நேற்றும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.